தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போது சர்க்கரைக்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே சர்க்கரைக்கு மருத்துவம் பண்ணியிருக்கோம், அது வேற ஒரு மருத்துவம். இப்போது எங்களுக்கு அந்த காய் எங்கன்னே தெரியல, எங்கள் பகுதியில் அந்த காய் எந்த மரம்னே தெரியல, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை வேளாங்காய்னா எங்கே இருக்கும், ஏது இருக்குன்னு நிறைய இருக்குது. சர்க்கரைக்கு மருந்து ஒரு மருந்து தான் சர்க்கரைக்குன்னு இல்லை, நிறைய மருந்துகள் இருக்குது. ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு முறையாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல உள்ள பொருள்களை வச்சு நம்ம சர்க்கரையை கட்டுப்படுத்தணும், நம்ம நோய்களை கட்டுப்படுத்தணும். கிடைக்கிறத வச்சு தான் மருத்துவம் செய்யணும். கிடைக்கலையே நான் இமயமலை உச்சிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. பக்கத்தில் எது இருக்கோ அதை வச்சு மருத்துவம் செய்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். அதே போல தான் இந்த முறையும். இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்த வேளாங்காய் கிடைக்காத பட்சத்தில் நிறைய பேர் தபால் மூலையம் நிறைய போட்டிருக்காங்க. அது இல்லாமல் தேங்காய் ஓட்டை சாப்பிட்டு இந்த வாகைப்பூவை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சர்க்கரை நோய் கட்டுப்படும். தேங்காய் ஓடை எப்படி சாப்பிட முடியும்? இல்லை, தேங்காய் ஓடை யாரும் சாப்பிட முடியும். அது எப்படின்னா, இந்த இளநீர் ஓடு ரொம்ப இதமாக இருக்குது. இந்த இளநீரை ரெண்டாக வெட்டியிருக்கு. இதில் தண்ணீர் வழுக்கையாக இருந்திருக்கும். அந்த மாதிரி உள்ள தேங்காய் தான் வாங்கணும். இந்த ஓட்டை திங்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த ஓடு கண்டிப்பாக திங்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இது ஓடு கடுமையாயிடுச்சுன்னா அது தேங்காய். இளநீரில் வழுக்கையாக இருந்ததுன்னா அதில் உள்ள ஓடுகள் கண்டிப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு மருந்துனா உங்களுக்கு பக்கத்தில் வெட்டினதான் அந்த உள்ள தண்ணியை குடிக்கிறீங்க, அந்த இளநீரில் உள்ள வழுக்கையை சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுறீங்க. அந்த சிரட்டையை யாராவது சாப்பிட்றாங்களா? சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா அந்த சிரட்டையில் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. சிரட்டையை கருக்குனா அதை எல்லா வகை நோய்க்கும் பயன்படுத்துகிறாங்க, சிரட்டை தைலம்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சிரட்டையை சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும். இதை யாரும் சொல்லலைன்னு, அது எல்லாம் செஞ்சது தான். ஏன்னா இது கிராமப்புறங்களில் மலைப்புறங்களில் இருக்கிற இடத்துல தோட்டத்தில் மேலே ஏறி இளநியை வெட்டிட்டு தண்ணி தான் இருக்கும், இளநியில் பருப்பு இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் தின்றுருப்பாங்க. அந்த சிரட்டை முழுவதையும் ஒவ்வொரு ஆளும் சாப்பிட்ருவாங்க. ஏன் சாப்பிட்றாங்க? அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூடிரும். அதில் உள்ள துவர்ப்பு தன்மையும் உவர்ப்பு தன்மையும் சேர்ந்து கிடைக்கும் அந்த சிரட்டையை நம்ம குறைந்தது ஒரு 50 கிராம் சாப்பிட்டா போதும். தினந்தோறும் இதை சாப்பிட்டு 20 நாளுக்கு அப்புறம் போய் நீங்கள் சுகரை செக் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் தினமும் இனிப்பு பலகாரம் எதை தின்றாலும் சுகர் ஏறாது. அடிக்கடி எப்போ நீங்கள் இளநீ குடிக்கிறீங்களோ அந்த வழுக்கையில் இருக்கிற அந்த சிரட்டையை நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு கை கால் முள்ளு குத்துறா மாதிரி இருக்குது, எனக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் உள்ளவங்க. இந்த சிரட்டையை சாப்பிட சாப்பிட சுகர்னுடைய தன்மை குறைஞ்சி அந்த கையில் முள்ளு மாதிரி குத்துறதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அந்த துவர்ப்பு தன்மை சேரும். இதோடு சேர்ந்து வாகைப்பூவை சேர்த்துக்கிறலாம். சேர்த்தா இன்னும் நல்லா வேலை செய்யும். வாகைப்பூ சேர்க்காம சாப்பிட்டா ஓரளவுக்கு வேலை செய்யும். வாகைப்பூவை சேர்த்து சாப்பிட்டோம்னா முழு பலனும் கிடைக்கும். வாகைப்பூ கிடைக்காத பட்சத்தில் ஆவாரம்பூ சேர்க்கலாம். ஆவாரம்பூ சேர்த்து இந்த சிரட்டையை சாப்பிட்டு வந்தோம்னாலும் இந்த சர்க்கரை நோயானது கட்டுப்படும். இந்த மருந்தை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த இளநீரில் உள்ள சிரட்டையை சிறிதாக பொடியாக நறுக்கி அந்த வாகைப்பூவோட மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டு அதை நம்ம சாதாரணமாக சாப்பிட்லாம். இந்த சாதாரணமாக சாப்பிட்டாலே சர்க்கரை நோய் கட்டுப்படும். இதுக்கு பெருசாக இல்லை, நேரடியாக அப்படியே சிரட்டையும் சாப்பிட்றலாம். எங்களுக்கு பல்லே இல்லையேன்னா கண்டிப்பாக அவங்க அரைச்சி அப்படியே ஒரு உருண்டையை எடுத்து முழுங்கிக்கிறலாம். இதில் தப்பு கிடையாது. இதை நீங்கள் அம்மியில் அரைப்பீங்களோ மிக்சியில் அரைப்பீங்களோ தெரியாது. ஏன்னா சுகர் அதிக வயசு போயிடுச்சு, அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது சொல்லியிருக்காங்களே, சாப்பிட்டு பார்ப்போமே, தப்பு வராது. அளவாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா செமிக்காமல் இருக்கும் சிலருக்கு. அந்த வயசு போனவங்களுக்கு கொடுக்க வேணாம், கொஞ்சமாக கொடுங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கொடுத்தா போதுமானது. சரிக்கு சரி சம அளவு சேர்க்கணும். இந்த சிரட்டையோட இந்த வாகைப்பூ இல்லைனாலும் இந்த சிரட்டையை மட்டும் தினந்தோறும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரை நோய் கட்டுப்படும். சர்க்கரை கட்டுப்படுறது இல்லாமல் கை கால் வலி இருக்காது. கை காலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீர் இல்லாமல் இருக்கிறதால தான் இப்படி இருக்கும். நம்ம அறுசுவை உணவில் துவர்ப்பும் உவர்ப்பும் யாருமே வச்சுக்கிறதே கிடையாது. ஏன் வச்சுக்கிறது இல்லை? காரம் கசப்பு எல்லாம் வச்சிருக்கு. இந்த துவர்ப்பும் உவர்ப்பும் இந்த ஓட்டில் கிடைக்கும். இந்த ஓட்டில் கிடைக்கிறதால அது சர்க்கரையை கட்டுப்படுத்தும். சர்க்கரையை கட்டுப்படுத்தணும்னா நமக்கு சுரக்க வேண்டிய இன்சுலின்
அந்த சொல்கிறோம் சுரப்பிகள் வந்து கண்டிப்பாக இந்த ஓடு சாப்பிட்றவங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊசியினுடைய அளவை குறைச்சிக்கிறலாம். கண்டிப்பாக மாத்திரை சாப்பிட்றவங்க உடனே மாத்திரையை நிறுத்தக்கூடாது. ஏன்னா அதனுடைய தன்மை அவங்க உடம்ப ஆளுமை செஞ்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தினா தான் அது கட்டுப்படும். உடனே நான் எல்லாம் பார்த்துட்டேன், உடனே நான் மாத்திரையை தூக்கி போட்டு நான் எதுக்கு மாறணும், அது பெரிய தப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும். சிறுக சிறுக தான் நம்ம சரி செய்யணும் நம்ம உடம்பை. ஏன்னா எல்லாமே மருந்து உலகம் ஆயிடுச்சு. அந்த இதில் இருந்து நம்ம சரி செஞ்சு வரணும். இதை சாதாரணமாக ஒன்றும் பண்ண தேவையில்ல, வேக வைக்க தேவையில்ல, நேராக எடுத்து சாப்பிடலாம். ஏன் இந்த இதை சாப்பிட்றது, எப்படி சிரட்டையை சாப்பிட்றது, இது வேலை இல்லை போல இருக்கு, ஏதோ காட்டுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து முன்னோர்கள் எல்லாருமே சாப்பிட்டது தான். இதை நம்ம சொன்னோம்னா அந்த குறும்ப பிஞ்சையே சாப்பிட்ருவாங்க. பிஞ்சை இடித்து குடிப்பாங்க. தென்னம்பிஞ்சியை வந்து இடித்து குடிப்பாங்க, அது நல்ல மருந்து. பூவை இடித்து குடிப்பாங்க, அதுவும் மருந்து. சிரட்டையை நம்ம சாப்பிட்டோம்னா, தென்னஞ்சிரட்டையை சாப்பிட்றவங்களுக்கு அதனுடைய பலம் எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நரம்பு மண்டலம் முழுவதும் பலவீனமாக இருந்தாலும் அந்த பலம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஏன் அந்த கிடைக்கும்னா அந்த சிரட்டையில் அதிக அளவு நரம்புகள் இருக்குது. இந்த சிரட்டையை ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்த சிரட்டையை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இதனுடைய ருசி ரொம்ப நல்லா இருக்கும். இதனோட சேர்ந்து இந்த பூவும் சேர்த்து சாப்பிடும்போது சர்க்கரை கட்டுப்படும். நான் தினந்தோறும் வந்து கண்டிப்பாக ஒரு 200 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு ஜாங்கிரியோ அல்வாவோ சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். எனக்கு எந்த சர்க்கரையை பற்றியும் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எதை சாப்பிட்டா எது நடக்கும்னு. அதனால் இந்த சிரட்டையை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. தேங்காயில் இளநீ குடிக்கிறனோ இல்லையோ, கண்டிப்பாக சிரட்டை போராடலாம் தின்றுவேன். என் தோட்டத்தில் சிரட்டையை திங்கிறது நான் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் சர்க்கரைக்கு மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இதை எதுக்கு விடுவானே, நம்ம தோட்டத்தில் கிடைக்குதேன்னு நான் அப்படியே சாப்பிடுவேன். ரோட்டில் போய் சாப்பிட்டோம்னா அவங்க பார்க்குறவங்க என்னமோ தெரில, பைத்தியமோ இந்த மாதிரி சிரட்டையை தின்றான்னு நினைப்பாங்க. இது அதெல்லாம் இல்லை, இது ஒரு மருத்துவம். இந்த மருத்துவத்தை நம்ம செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். 20 நாளில் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலுக்கு வரும். 600 இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த 130 140 கொண்டு வந்துடும் இந்த சிரட்டை. அதனால் இதை தினமும் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கிடைக்கும் போதெல்லாம் இந்த சிரட்டையை வீணடிக்காதீங்க, அதை சாப்பிட்ருங்க. இல்லை எடுத்து பையில் வச்சுட்டு போய் வீட்டில் சாப்பிடுங்க. ரோட்டில் சாப்பிட பயந்தா வீட்டில் சாப்பிடுங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. சர்க்கரைக்குன்னு ஒரு தனி மருந்து கிடையாது. சர்க்கரைன்ற ஒரு நோயின்றதும் தனியாக கிடையாது. நம்ம உடம்புல அறுசுவை உணவு சேர்ந்துட்டா சர்க்கரையே இல்லை. நமக்கு முன்னோர்களுக்கு யாருக்காவது சர்க்கரை இருந்துச்சா? கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க அதிகமாக சிறு தானியங்கள் எடுத்துக்கிட்டாங்க, அறுசுவை உணவு எடுத்துக்கிட்டாங்க. தினந்தோறும் அவங்க வடை பாயசத்தோடு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு யார் வீட்லேயும் அந்த மாதிரி கிடையாது. அறுசுவை உணவா? தொக்கெல்லாம் இடிச்சே வைக்க மாட்டோம் அப்படின்னா என்னான்னு கேட்குற அளவு ஆகிப்போச்சு. எல்லா வகையான உணவு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை வராது. அறுசுவை உணவு எடுத்தா தான் நல்லது. அதில் உவர்ப்பும் துவர்ப்பும் சேர்க்கறதே கிடையாது. அந்த உவர்ப்பும் துவர்ப்பும் சேர்ந்து கிடைக்கிறது இந்த சிரட்டையில் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஒரு வாரம் ஒரு முறையாவது நீங்கள் எப்போ இளநீ குடிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இதை சாப்பிடுங்க. உங்களுக்கே தெரியாமல் நிறைய நன்மைகள் நடக்கும். கை கால் உளைச்சல் எல்லாம் சரியாகும். இந்த ஓட்டை சாப்பிடும்போது உடல் நரம்புகள் பலமாகும். உடல் நரம்பு பலமாக நமக்கு உடல் சக்தி அதிகரிக்கும். சர்க்கரையினுடைய தாக்கம் குறைஞ்சிரும். சர்க்கரைன்றது ஒரு நோயே இல்லை, அது ஒரு பொய்யான தகவல். ஏன்னா சத்து இல்லாதவங்களுக்கு தான் சர்க்கரை வரும். சர்க்கரை வந்துச்சா சாப்பாட்டை குறைச்சா ரத்தம் குறைஞ்சிரும். ரத்தம் குறைஞ்சினா நோய் வரும். இதுதானே, சாப்பாட்டை அதிகரித்தோம்னா நோய் குறைஞ்சிரும். உடம்புல எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும். இது போல் சாப்பிட்டோம்னா நம் உடலில் உள்ள புண்கள் ஆறும். புண்கள் ஆறுனதும் பசி கூடும். பசி கூடினதும் ருசி கூடும். ருசி கூடினா சாப்பாடு கூடிடும். இந்த சாப்பாட்டை கூட்டினா தான் நான் ஏன் 32 கவாலம் சாப்பிட சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து என் கை இது வரைக்கும் மூட முடியாமல் இருந்துச்சு, முதல்ல சாப்பிட்டதை விட ஒரு 2 கை உணவு தான் எடுக்க முடியுது, இப்போ கை மூட முடியுதுன்னா ரத்தம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு 2 கை சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நடப்பாங்க. ரத்தம் ஊறாமல் இருக்கணும் தான் சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டா ஐயோ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் 300 ஆயிடுச்சுன்னா சாப்பாட்டை நிறுத்திட்டா என்ன ஆகும்? குறிப்பிட்ட நாளுக்கு மேலே ஒரு காலை எடுத்துருவாங்க. ஏன்னா ரத்தம் ஒரு பக்கம் போய் பாயாது. அந்த ரத்தம் போய் பாயலைன்னா காலை எடுப்பாங்க. இது மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல எல்லா பகுதியிலும் ரத்தம் போகும்போது எந்த சர்க்கரையும் நம்மளை ஒன்றும் செய்யாது. அது பாட்டுக்கு அது இருக்கும். நம்ம தேவைக்கு சர்க்கரை தேவைதான்.
சர்க்கரை இருந்தால் தான் அவங்களுக்கு யோசிக்கிற திறமை வரும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு யோசிக்கிற திறமை குறைந்துரும். அவங்க இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வந்துடும்ன்றாங்க. இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வராது. உணவை குறைச்சிங்கன்னா சர்க்கரை கூடிரும். உணவை சரியான முறையில் நம்ம உடலுக்கு தேவையான அளவு கலோரிகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த சர்க்கரை நோய் கட்டுப்படும். சர்க்கரைக்கு பயந்து எவ்வளோ பேர் அவதிப்படுறாங்க. சாப்பாட்டை கூட்டினா சர்க்கரை குறையும், சாப்பாட்டை குறைச்சோம்னா சர்க்கரை கூடும். நம்ம தமிழ்நாட்டில் சாப்பாட்டை குறைக்கணுன்றதுக்காண்டி நீங்கள் சப்பாத்தியை சாப்பிடுங்க. அது விருப்பமில்லாத உணவு. நீங்கள் 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிட முடியாது. வட இந்தியாவில் போய் பாருங்கள், அவங்க 25 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அங்கே போய் நீ சோறை சாப்பிடுவாங்க. அவனுக்கு சோறு பிடிக்காது. அங்கே அவங்கள சோறு சாப்பிட சொல்லுவாங்க, இங்கே நம்மளை சப்பாத்தி சாப்பிட சொல்லுவாங்க. இது ஏன்னா சர்க்கரை நோய்க்கு இது உகந்தது இல்லைன்னுவாங்க. எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு எந்த நோயும் வராது. நொறுங்க திண்டா நோய் கிடையாது. நல்லா மென்று சாப்பிட்டு நல்ல சதவீத உணவு எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு நோயும் நம்மளை பாதிக்காது. உடல் பலமும் மனபலமும் வேணும். என்றைக்கும் நாமளே நம்பணும். நம்ம உடம்புல எந்த வகை நோயும் இருக்காதுன்னா நல்ல உணவு சாப்பிடணும். சிறுதானியங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. தயவுசெய்து சிறுதானியம் எடுக்க உடலில் எந்த நோயும் இருக்காது. நோயினுடைய தன்மை குறைஞ்சி நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால தான் இந்த சர்க்கரைக்கு இந்த சிரட்டையை காட்டினேன். ஏன் சிரட்டையை காட்டினேன்னா இந்த சிரட்டை அவ்வளோ ருசியாக இருக்குது. அந்த ருசித்தன்மையை மட்டும் இல்லை, நம்ம உடம்புல பலத்தை கூட்டும். இது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். பசி நேரத்தில் ஒரு தேங்காயில் உள்ள முழு சிரட்டையும் சாப்பிட்ருவோம். அத்தனையே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். உடலில் எந்த ஒரு தப்பும் பண்ணாது. வயிறு வலியோ வேறு எந்த உபாதைகளும் வராது. அந்த சிரட்டையை சாப்பிட்டவங்களுக்கு தான் உடலில் உள்ள எலும்புகள் அதிகமாக இருந்துச்சு. முன்னோர்கள் கல் தூக்குனாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு உள்ள அந்த கோயில் கல்லை நம்ம சுற்றி பார்க்கத்தான் முடியும், அதை பெரட்ட முடியாது. ஏன்னா அவங்க தூக்குனாங்கன்னா இதெல்லாம் அவங்க மறைமுகமாக சாப்பிட்டாங்க. இதை சொன்னால் நம்ம நம்பலை. இன்னைக்குள்ள நாகரிகத்துக்கு போல போனோமா 2 மாத்திரையை போட்டோமா போய்கிட்டே இருப்போம். கண்டதை செய்யக்கூடாது. இன்னைக்கு மாத்திரையை போட்டு கிட்னி போயிடுச்சு. கிட்னி போனதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? நீ அடுத்த கட்டம் இறக்குறது தான். இறக்கவும் முடியாமல் வாழவும் முடியாமல் தத்தளிக்கிறதால இந்த ஒரு மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பசங்கள்லாம் சாப்பிடணும். ஏன்னா சின்ன பசங்க சாப்பிட்டா எலும்பு பலம் கூடும், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். சிறுவர்களுக்கு இது கொடுக்க அந்த சர்க்கரை நோய் வராது. ஏன்னா இது விளையாட்டு போல் சாப்பிட்டு ஓடிடுவாங்க சின்ன பசங்க. பெரியவங்களுக்கு பல் இருக்காது. கண்டிப்பாக இதை அரைச்சி சும்மா கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கொடுத்தோம்னா அவங்க சுவைச்சே முழுங்கிடுவாங்க. அப்போ அது நன்மையை செய்யும். சிறுவர்கள் மெண்டு சாப்பிடணும், பெரியவங்களுக்கு அரைச்சி கொடுக்கணும். நடுத்தரத்தில் உள்ளவங்க நேராக சிரட்டையிலிருந்து நம்மளாம் எடுத்து சாப்பிடலாம், தப்பே கிடையாது. இந்த முறையை பயன்படுத்தி சர்க்கரையிலிருந்து விடுபடணும். சர்க்கரைன்னு ஒன்று இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். நம்ம சர்க்கரையை வெல்லணும் அப்படின்னு நினைக்கணும். யாருக்கு துன்பம் வருதோ அந்த துன்பத்தை திருப்பி துன்பத்தால் தான் விரட்ட முடியும். ஒரு முள்ளு குத்துச்சுன்னா ஒரு பெரிய முள்ளை வச்சு தான் அதை எடுக்க முடியும். சர்க்கரை வந்துச்சுன்னா சர்க்கரையை அதிகமாக கொடுத்து தான் வெளியே எடுக்கணும். எனக்கு வாயு தொல்லை, இந்த வாயு தொல்லைக்கு நான் எதையுமே சாப்பிட மாட்டேன். ஏன் கொஞ்சோண்டு காற்று இருந்தால் அங்கே புயல் வந்துச்சுன்னா அந்த காற்று வெளியே போயிடும். அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருள் எதை செய்யுதோ அதை விட அதிகமாக நம்ம சேர்த்தோம்னா அந்த நோய் ஓடி போயிடும். அதனால தான் உணவு பழக்கத்தை நன்றாக செய்து 32 கவாலம் சாப்பிட்டு வந்தோம்னா இந்த சர்க்கரை நோய் ஒன்றும் செய்யாது. சர்க்கரை நோய்க்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த சிரட்டையில் எல்லா பகுதியும் எடுத்து சாப்பிடலாம். எல்லா பகுதியும் கையில் வர அளவுக்கு இருக்கும்போது இதை தேங்காயை விட ருசியாக இருக்கும். தேங்காய் தான் ருசின்னுவாங்க. அந்த பாருங்க அப்படியே உடையுது. இந்த உடையிற இதில் இந்த பகுதியை எடுத்தோம்னா இன்னும் மெல்லிசாக இருக்கும். இந்த மெல்லிதான பகுதியை எடுத்து நம்ம நேரடியாக கடித்து சாப்பிட்டோம்னா இந்த சர்க்கரை நோய்க்கு பயப்பட வேண்டியது கிடையாது. கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. ஆட்டுப்பால் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை நோய் இந்த தேங்காய் ஓடு சாப்பிட்டு ஆட்டுப்பால் சாப்பிட்டா 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சர்க்கரை நோயே இருக்காது. கண்டிப்பாக ஆட்டுப்பால் சாப்பிட்டா அவங்களுக்கு சர்க்கரை நோய் குறைஞ்சிரும். இல்லை சர்க்கரை நோயே இருக்காது. இந்த ஆட்டுப்பாலோட சேர்ந்து இந்த தேங்காய் சிரட்டைன்னு சொல்கிறத விட இளநீனுடைய சிரட்டை, அந்த வழுக்கை இளநீன்னு சொல்லுவோம். தேங்காய் இருந்துச்சுன்னா சிரட்டையை கடிக்க முடியாது. அந்த சிரட்டைக்கு பதில் இது இளநீரில் உள்ள வழுக்கையினுடைய ஓடு. இந்த ஓட்டை திங்கலாம். இதை விட இன்னும் கம்மியாக இருக்கிற ஓட்டைனா அந்த நாரோட சேர்த்து தின்றலாம். அந்த அளவுக்கு அது மென்மையாக இருக்கும். ஏன்னா தென்னங்குருத்தை சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தென்னங்குருத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். இது மதுரை மாவட்டத்தில் ரோடாக விற்பாங்க. அங்கங்கே வெட்டி 10 ரூபான்னு கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு போங்க. என்னத்துக்கு அதுக்கு சாப்பிட்றாங்க?
சர்க்கரையை கட்டுப்படுத்தும். அதனால தான் சாப்பிட்றாங்க. தென்னையினுடைய ஓடு இது நம்ம சாப்பிடும்போது சர்க்கரையை கட்டுப்படுத்தும். அதனால இதை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாரும் சாப்பிடணும் தான் நான் சாப்பிட்டு காமிச்சேன். இந்த முறையை பயன்படுத்தி சர்க்கரையிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சென்னையில் இருந்து வசந்தா என்னும் 49 வயது பெண்மணி எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு திடீரென்று கைகளில் கூச்சம் வருகிறதாம். கைகளில் கத்திகளை பிடித்து காய்களில் நறுக்க முடியாமல் போகிறது என்று எழுதியிருக்கிறார். இவருக்கு சத்து பற்றாக்குறை நோய் உள்ளது என்று பொருள். சத்து பற்றாக்குறை என்றால் நல்ல உணவு சாப்பிட வேண்டும். நல்ல உணவு சாப்பிட்டால் கண்டிப்பாக கை கால்களில் கூச்சம் இருக்காது. இவர்கள் அதிக காப்பி குடிப்பவர்களாக இருப்பார்கள். கண்டிப்பாக காப்பியை நிறுத்த வேண்டும். காப்பி குடிப்பதை நிறுத்தினால் கை கூச்சம் கண்டிப்பாக மாறும். எந்த கை கூசுகிறதோ அந்த கையில் வலதுபுறம் தலையிலும் கூச்சம் இருக்கும். இடது கையில் கூச்சம் இருந்தால் வலதுபுறம் தலையில் பின்பக்கம் லேசாக கூசும். அந்த நேரம் காப்பியை குடித்தால் அந்த கூச்சம் மாறும் என்பது. அதனால் நிறைய பேர் காப்பியை குடிக்கிறார்கள். காப்பி குடித்து அந்த கூச்சத்தை நிப்பாட்டும் அளவிற்கு இருந்தால் கண்டிப்பாக காப்பி குடிப்பதை நிறுத்திவிட வேண்டும். இவர்கள் நெல்லிக்காயை ஒரு பெரிய நெல்லிக்காயை எடுத்து அரைத்து அதனுடன் 2 லிட்டர் தண்ணீர் கலந்து அதில் சரியாக நல்ல இனிப்பு இருக்கும்படியாக பனை வெல்லம் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த 2 லிட்டர் தண்ணீர் சேர்த்த நெல்லிக்கனியை சிறுக அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். சிறுக என்றால் குறைந்தது 12 மணி நேரத்திற்கு இந்த 2 லிட்டர் தண்ணியை குடிக்க இந்த கூச்சங்கள் சில நாட்களில் மாறும். இவர்களுக்கு கையில் கூச்சம் ஏற்படுகிறது என்றால் கருப்பையிலும் சுத்தம் இருக்காது. சிலர் கருப்பை நின்றிருக்கும் 49 வயதிற்கு மேல் நிற்கும்போது அவர்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அந்த பல சிக்கல்களில் இந்த உடல் உபாதையும் ஒன்று. இவர்களுக்கு கூச்சம் வந்திருக்கும். இப்பொழுது அவர்களுக்கு கருப்பை செயல்பாடு நின்றிருக்கும். அதனாலும் இந்த வகையான வலி கூச்சம் எல்லாம் இருக்கும். கைகளில் இறுக்கி பிடிக்க முடியாது கத்தி என்று இருக்கிறாள். அதனால் சுத்தமாக நரம்பு மண்டலம் பாதித்திருக்கும். சிறிது நேரம் கழித்து கை சரியாகிறது என்றால் கைகளில் இரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதால் கொஞ்சம் இரத்தம் வந்த பிறகு கை கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்கும். இந்த முறையால் அவர்களுக்கு கண்டிப்பாக தினமும் ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட்டு இந்த முறையை அரைத்து ஒரு வேளைக்கு இவர்கள் குடிக்க அந்த இரத்த ஓட்டம் சீராகும். இதற்கு துணையாக நெல்லிக்கனியை தினமும் ஒரு கனிக்கு 2 லிட்டர் சுடு தண்ணி கலந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வெந்நீர் கலந்தால் ஒழிய வேற பச்சை தண்ணீர் கலந்து குடிக்க சலித்து போய்விடும். சலிப்பு என்றால் அதை குடிக்க முடியாது. இந்த வெந்நீர் கலந்தால் மட்டுமே சலிப்புத்தன்மை ஏற்படாது. அதனால் அந்த நெல்லிக்காயை வெந்நீரில் கலந்து ஆற வைத்த தண்ணீரில் கலந்து நன்றாக இனிப்பு இருக்கும்படி வெல்லத்தை கலந்து கொண்டு சிறுக பருகி வர வேண்டும். இப்படி பருக இரத்தம் சீராகும். அவர்களில் இரத்தம் சீராக நரம்புகளில் உள்ள வலிகள் தீர்ந்து கைகளில் நன்றாக இறுக்கி பிடிக்கும் தன்மை வரும். இவர்களுக்கு இரத்தம் ஊறுவதற்காகத்தான் இந்த ஒரு ஆப்பிள், ஒரு கேரட்டு, 1/4 பங்கு பீட்ரூட்டு இவைகளை சாப்பிட சொல்கிறோம். இவை மூன்றையும் ஒன்றாக அரைத்து பழக்கூழாக குடித்து வர புதிய இரத்தம் வேகமாக ஊறும். புதிய இரத்தம் ஊற அவர்களுக்கு கை கூச்சம், கால் கூச்சம் எல்லாம் மாறும். இவர்கள் அதிகமாக வேலை செய்ய முடியாமல் இருந்தாலும் அதிக வேலை செய்வார்கள். இவர்களுடைய மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் இருந்தாலே கைகளில் நடுக்கம் ஏற்படும். ஏனென்றால் மலச்சிக்கல் இருந்தால் தலைவரை அந்த வலி பரவி கைகளில் நடுங்க வைக்கும். இவர்களுக்கு பழமும் அல்லது கீரை வகையிலும் தினந்தோறும் கொடுத்து வர அந்த மலச்சிக்கல் தீரும். வயதானவர்கள் இரும்பு சோள கூழு என்பார்கள். கிராமப்புறங்களில் இரும்பு சோளம் என்பார்கள். அது இரும்பு போல் உடலை ஆக்குவதற்காக அதற்கு இருங்கன் சோளமும் இரும்பு சோளமும் என்பார்கள். அந்த சோளக்கூளை சாப்பிட உடலில் உள்ள அசுத்தங்கள் வெளியாகி உடல் சுத்தமாகி நரம்பு மண்டலங்கள் இரும்பு போல் இருக்கும். அந்த இரும்பு சோள கூழை அல்லது அது இப்பொழுது அரிசியாகவும் கிடைக்கிறது. இரும்பு சோளத்தில் அரிசியாகவும் கிடைக்கிறது. அதை பயன்படுத்த
நரம்பு மண்டலங்கள் பலமாகும். இவர்களுக்கு பக்க துணையாக உங்கள் வீட்டு பக்கத்திலே கிடைக்கும் இந்த ஆப்பிளையும் கேரட்டையும் பீட்ரூட்டையும் கூழாக அடித்து அதை குடிக்க அவர்களுக்கு உள்ள இரத்தம் அதிகரித்து வேகமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வேளைக்கு சிறு தானியத்தில் கூழ் காய்ச்சி குடிக்க வேண்டும். கேப்பக்கூழ் கண்டிப்பாக இவர்கள் குடிக்கக்கூடாது. கேப்பக்கூழ் குடித்தால் நரம்புகள் இன்னும் இழுத்து கொள்ளும். கனமான உடலாக இருந்தால் கண்டிப்பாக கேப்பக்கூழ் குடிக்கலாம். உடல் மெலிவாக இருந்தால் கேப்பக்கூழ் குடிக்கக்கூடாது. ஏனென்றால் கேப்பக்கூழ் குடித்தால் உடலில் உள்ள நீர்களை அது சீக்கிரம் வெளியேற்றிவிடும். கனமான உடலை கண்டிப்பாக குறைக்க செய்யும் இந்த கேழ்வரகு கூழ். கேழ்வரகு என்றால் அந்த ராகி கூழ், எங்கேயும் ராகி கிடைக்கும். அதை கூழ் செய்து குடிக்க உடலில் உள்ள நீர்களை சிறுநீர் வழியாகவும் மலத்தின் வழியாகவும் வெளியேற்றும். அதனால் இந்த கேப்பக்கூழ் ஒல்லியாக உள்ளவர்கள் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. கம்மங்கூழ் குடிக்க உடலில் சத்துக்கள் கூடும். இந்த சத்துக்கள் கூட இந்த நெல்லிக்கனி சாறு அவர்கள் உடலை பலமாக்கும். உடலில் உள்ள நரம்பு மண்டலம் பலமாக அவர்கள் கை கூச்சம் மாறி அவர்கள் உடல் நலம் பெறுவார்கள். இரத்தம் பற்றாக்குறை இருக்கும் அந்த உடலுக்கு இரத்தம் சோகை இல்லாமலும் நல்ல துடிப்புடனும் இருப்பார்கள். இந்த மருத்துவம் எல்லோருக்கும் பொருந்தும். வயது சென்ற அனைவரும் இந்த மருந்தினை செய்து பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன்.